பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். நாம் நம்முடைய வாழ்க்கையில விரும்பும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய விருப்பத்தை பார்த்துதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். அநேக சமயத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது என் வாழ்க்கையில் நடந்தா போதும், எப்படியோ ஒண்ணு நடந்து நான் முன்னாடி போனா போதும், எப்படியோ என் வாழ்க்கை ஓடுனா போதும், அப்படி நீங்க நினைக்காதபடிக்கு உங்களுடைய விருப்பத்தை பார்த்து மாத்திரமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். யாக்கோபு பாருங்க, விரும்பினான், ஆசீர்வாதத்தை விரும்பினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேத புஸ்தகத்தில் அநேக பேர் வியாதிஸ்தர்களா இருந்தார்கள். அவர்கள் விரும்பினார்கள் அவருடைய வியாதி மாறணும். அதுதான் இயேசுவிடத்துல ஓடி வந்தாங்க, இயேசுவை தொட்டாங்க. விரும்பும் பொழுது அவருடைய வியாதி மாறினது. விரும்பும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட முடியும். விரும்பும் பொழுது பிசாசிடத்திலிருந்து விடுதலை பெற முடியும். விரும்பினா மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். படிக்கிற பிள்ளைங்க விரும்ப வேண்டும், நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சு நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்பி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனோ என் வாழ்க்கை நடந்தா போதும், ஏனோ நானும் மாதிரி வாழ்ந்தா போதும் நினைக்காதபடிக்கு உங்களுடைய விருப்பம் எவ்வளவு இருக்கிறதோ அது பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் நம்ம வேதவசனத்துல வாசிக்கிறோம். நீங்க விரும்புகிறதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்து அவர் உங்களை சந்தோஷமாக வழிநடத்துவார். Have a nice day. God bless you. ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம் மார்பில் அணைத்து கொண்டது.